ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திர பராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகேந்திர மதாஸ்ய சிஷ்யம் சங்கராச்சாரிய மதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யம் அஸ்மத் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்து வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரதத்தைலபூர்ணக பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீபः. ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதோ வந்தே பகவந்தௌ புனః புனः. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்யா சம்பிருதாய கர்த்ருப்யः வம்சரிஷிப்யோ மகத்யோ நமோ குருப்யः சர்வோபப்ளவரகித பிரஜானக பிரத்யஹர்த்தோ பிரம்மைவாகமஸ்மி. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வ்யோமவத் வியாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் ஓம் சன்னோ மித்ரः சம்வருணः சன்னோ பவத்வர்யமா சன்ன இந்திரோ ப்ரகஸ்பதிः சன்னோ விஷ்ணுருருக்ரமः நமோ பிரம்மணே நமஸ்தே வாயோ த்வமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி த்வமேவ பிரத்யக்ஷம் பிரம்ம வதிஷ்யாமி ருதம் வதிஷ்யாமி சத்யம் வதிஷ்யாமி தன்மாவது தத்வக்தாரமவது அவது மாம் அவது வக்தாரம். ஓம் சகனாவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ் மாவித்விஷாவகை. ஓம் யச்சந்தசாம் ரிஷபோ விஸ்வரூபः சந்தோப்யோத்யமிர்தா சம்பபூவ சமேந்திரோ மேதய ஸ்ப்ருணோத் அமிர்தஸ்ய தேவதாரணு பூயாசம் ஷரீரம் மே விசர்ஷனம் ஜிஹ்வா மே மதுமத்தமா கர்ணாப்யாம் பூரி விஸ்ருவம் பிரம்மண கோசோசி மே அபிஹிதः ஸ்ருதம் மே கோபாய
ஓம் அகம் விரக்ஷஸ்ய ரேரிவ கீர்த்தி பிருஷ்டம் கிரேரிவ ஊர்த்வ பவித்ரோ வாஜினீவ ஸ்மர்தமஸ்மி திரவிணகம் ஸ்வர்ச்சசம் சுமேதா அமிர்தோக்ஷிதः இது திரிசங்கோர்வே வச்சனம். ஓம் அத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாத் பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் ஓம் ஆப்யாயந்து மமாங்கான் பிராணசக்ஷுஸ்ரோத்ரமதோ பலத்ரியாணி ச சர்வாணி சர்வம் பிரம்ம உபனிஷதம் மாஹம் பிரம்ம நிராகு மாமா பிரம்ம நிராகரோ அனிராகரணமஸ்து நமே அஸ்து ததாத்மனி நிரதேய. ஓம் வாங் மே மனசி பிரதிஷ்டிதா மனோ மே வாசி பிரதிஷ்டிதம் மாவிராவீர்மயேதி வேதஸ்ய மகானீஸ்தः ஸ்ருதம் மே மா பிரகாசி அனேனாதீதேனாவோ ராத்ரான் சந்ததாமி உதம் வதிஷ்யாமி சத்யம் வதிஷ்யாமி தன்மாவது தத்வக்தாரமவது அவது மாம் அவது வக்தாரமவது காரம். ஓம் பத்ரம் நோ அபி வாதய மனः. ஓம் ஓம் பத்ரம் கர்ணேபிः ஸ்ருணுயாமதேவ பத்ரம் பஷ்யேமாஷபிர் யஜத்ராः ஸ்திரைரங்கைः துஷ்டும்சஸ்தனூபிः व्यशेम देवहितैयतायुः स्वस्ति न इन्द्रो वृद्धस्रवा स्वस्ति न भूषा विश्ववेता स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमि स्वस्ति नो बृहस्पतिर्दधातु. ओम यो ब्रह्माणां विदधाति यो वै वेदां च प्रगणति तस्मै तहुं दिप्रकाशं मुमुक्षुर्वै शरणम प्रपद्ये. ओम பக்கம் 135. பராமர்ஷம் ஜெய்மினிகி அச்சோதனாச்ச அபவததிஹி அனுஷ்டேயம் பாதராயணः சாம்யஸ்ருதேஹே விதிர்வாதாரணவத். அப்போ இதில் தர்மஸ்கந்த ஸ்ருதி வாக்கியம், அதில் விதி இல்லை, வேதம் கட்டளையிடவில்லை அப்படின்றத சொல்ற. நீங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னாடி திரும்பி பார்க்காது, முன்னாடி வா. உனக்கு முன்னாடி இடம் இருக்கு பாரு, இந்த சைடில் வா. அப்படியே கொஞ்சம் நகர்ந்து உட்காரு, அவ்வளோதான். உட்காரு, அப்படியே உட்காரு, ரிலாக்ஸ்டாக உட்காரு. அப்போ
அதே பாஷையில் ஸ்கந்த ஸ்ருதி உனக்கு ஏற்றுக்க முடியலன்னா நீ சாமிய ஸ்ருதியில் எல்லாத்தையும் ஈக்குவலன்ட் பண்ணலாம், ஈக்குவல் வேலிடேட் பண்ணலாம் அப்படின்றத இங்கே வியாசாச்சாரியார் சொல்கிறார். இப்போ இந்த புருஷார்த்த அதிகரணம் 2 எய்ம் இருக்குது. என்ன எய்ம் இருக்குது? ஒன்று அநேக ஆசிரம ஸ்தாபனம், அநேக ஆசிரமம் இருக்குது அப்படின்றத ஒத்துக்க வைக்கிறது. 2வது அநேக ஆசிரம துவாரா சந்நியாச ஆசிரமம் ஸ்தாபனம். கொஞ்சம் புரியும் நினைக்கிறேன். அதாவது முதல் விஷயம் ஒரே ஆசிரமம் கிரகஸ்தாசிரமம் மாத்திரம் இல்லை, அநேக ஆசிரமம் இருக்கு, சதுர்த்த ஆசிரமம் இருக்கு. பிரம்மச்சரிய, கிரகஸ்த, வானப்பிரஸ்த, சந்நியாசம். ஒரே ஆள் தான். நான் இதை பேஸ் பண்ணி தான் வர்ண தர்மத்தை கூட ஒரே ஆள் பிராமணா, சத்திரியா, வைஷ்யா, சூத்ரா 4 வர்ணத்துக்கும் ஒரு ஆள் இருக்க முடியும். அந்தந்த கான்டெஸ்டில் அவங்கள பண்ண. நீ எந்த நேரத்தில் எந்த ஜோலி பண்ணுற அதை புரிஞ்சுட்டோம்னா அதில் தர்மத்தை அடாப்ட் பண்ண முடியும். தர்மத்தை அடாப்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்போ தர்மத்துக்கு வருதோ அப்போ தான் அந்த கர்மம் சரியான திசையில் நோக்கி போகும். இதெல்லாம் அடிப்படையான விஷயம். இப்போ நம்ம அதை தாண்டி கிரகஸ்த ஆசிரமம் மாத்திரம் முக்கியம் இல்லை, அநேக ஆசிரம ஸ்தாபனம் பண்ணி அநேக ஆசிரம ஸ்தாபன துவாரா அது வழியாக சந்நியாச ஆசிரமத்தை ஸ்தாபனம் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ சந்நியாச ஏன் அப்படி சொல்லணும்? இந்த ஞானத்துக்கு சந்நியாச ஆசிரமம் தான் உகந்தது. இது சங்கராச்சாரியார் பிடிச்ச கருத்து. ஆனால் அவரை எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. இதே தான் அவர் சன்னியாசியாக இருக்காரா, அதனால் சந்நியாசத்துக்கு ஓட்டு போடுறார். இது சங்கராச்சாரியரே இப்படி கிரிட்டிசைஸ் பண்ணும்போது நம்மளை எவ்வளோ நேரத்துக்கு ஆகும்னு சொல்லி தான் இந்த ஆச்சாரியர்களை கிரகஸ்தர்களாக பண்ணுது, கிரகஸ்தர்களாக ஆச்சாரியரை பண்ணுது. அப்போ யார் பேச்சு மூச்சு கிடையாது, எல்லாமே முடியும். இப்போ சாதிச்சு காட்டின்னு இருக்கோம். இன்றைய யுகத்தில் இதை பிரமாதமாக பண்ணின்னு இருக்கோன்னு வச்சுக்கேன். இந்த விஷயத்தை பர்ஃபெக்டாக நடந்துட்டுருக்கு, எல்லாமே கரெக்டாக நடந்துட்டுருக்கு. இது ஒரு விஷயம். சந்நியாச ஆசிரமம் உட்காந்து கேவல ஞானாதேவ கைவல்யம், இதை சொல்லிகிட்டே வரணும். அதுலேருந்து ஒரு வார்த்தை புரியணும். கர்மத்துக்கு அங்கே வேலை இல்லை. கர்மத்துக்கு எப்போ வேலை இல்லையோ மற்ற 3 ஆசிரமத்துக்கு வேலை இல்லை. எப்போ 3 ஆசிரமத்துக்கு வேலை இல்லையோ நீ சந்நியாச ஆசிரமம். காஷாயம் வாங்கிக்கலாம், வாங்கிக்காமல் இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் யுவர் மைண்டு அதுவே பண்ணணும். ஓகே, சாந்தோக்கில ஸ்கந்தஸ்ருதி பராமர்ஷம் அனுவாதம், அதில் விதி இல்லை, இப்படி செய் அப்படி வர்பு எதுவும் இல்லை அங்கே. அதனால் அநேக ஆசிரமம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது யாரோட வாதம்? பூர்வ மீமாம்சர்களுடைய வாதம், ஆர்கியூமெண்ட். இது பராமர்ஷம் அனுவாதம், இது பிரமாணம் ஆகாது. அப்போது நம்மளை அறியாமே சில சமயம் உளறி கொட்டிடுவோம். அதில் ஒன்று ஸ்கந்த ஸ்ருதி. எல்லாமே அனுவாதம் சொல்லிட்டேன்னா கிரகஸ்த ஆசிரமம் அதில் இருக்க, அதெல்லாம் மண்டு மாதிரி பேசாத. அப்படிதான் கவி காளிதாசன் நுனியிலிருந்து உக்காந்துட்டு மரத்தை வெட்டுவான். ஏன்டா இப்படி வெட்டுற? அப்போ தான் கலை சீக்கிரமாக முடியும்.
வெயிட்டு தாங்காமல். அதில் நீயும் சேர்ந்து விழுந்துருவடா. அப்போ எல்லா அநேக ஆசிரமம் விதி கிடையாது. ஸ்கந்த ஆசிரமத்தில் ஸ்ருதியில் அப்படி சொன்னேன்னா கிரகஸ்த ஆசிரமம் சேர்ந்து போயிடுமே. அதை ஞாபகப்படுத்துகிறேன். அப்போ கிரகஸ்த ஆசிரமம் அதுவும் அனுவாதம் ஆகிடும். அதனால் ஜெயமினி கொஞ்சம் ஞாபகத்தோட கவனமாக சொல்லுங்க அப்படின்றத வியாசர் 3:4:19 சாமிய சுருத்தேகே எல்லாமே சமமாக தான் சொல்கிறது. எல்லா ஆசிரமும் ஈக்குவல் ரைட், ஈக்குவலி இம்பார்ட்டண்ட் அப்படின்றது. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நான் எந்த ஆசிரமத்தில் இருக்கேன் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் முடிவு பண்ணணும். அதுக்கு என்ன கட்டளை, வேதத்தினுடைய கட்டளை என்ன, அது புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சு கனெக்ட் பண்ணி அந்த ஆசிரமத்தை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்த ஆசிரமத்துக்கு பாஸ் ஆகிடும். தானாகவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அடுத்த ஆசிரமத்துக்கு போயிடுவீங்க. இப்போ ஏன் போகிறதில்ல? இருக்கிற ஆசிரமத்தினுடைய எக்ஸாமின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நீங்களே எக்ஸாமினர் ஆகணும் உங்கள் ஆசிரமத்துக்கு. கரெக்டா, இது ராங்கா, இது கரெக்டு தானா அப்படி கேட்கணும். தப்பித்தவறி என்கிட்ட கேட்டுட்டேன்னா உண்மையை சொல்லிடுவேன். சப்போஸ் கேட்டா புரியுதா? ஆனால் கேட்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ எப்படி இருக்கும், இப்போ என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அதுவும் உங்களுக்கு தெரியும். புரியுதா? இதான் சீக்ரெட்டு. அப்போ இதில் எல்லா ஆசிரமத்தினுடைய சமமாக கருத்து, வியாசருடைய கருத்து கரெக்டு. பூர்வ மீமாம்சர்கள் ஸ்கந்த ஸ்ருதி சாந்தோக்கியம் 2:23:1 எந்த ஆசிரமத்துக்கும் இன்க்ளூடு கிரகஸ்த ஆசிரமத்திற்கும் அது பிரமாணம் கிடையாது. பராமர்ஷம் அனுவாதம் ஆயிடும். அப்படின்னா நான் வேற ஒன்று சொல்கிறேன். பூர்வ மீமாம்சை கொடுக்கும் பிரமாணம் சாந்தோக்கியம் 8:15:1. இதை பற்றின விஷயத்தை விரிவாக பார்த்துருக்கோம் ஏற்கனவே. ஓகே, சித்தாந்தி சரி ஓய் அநேக ஆசிரமம் ஜாபால உபநிஷத்தில் 4:2 அதில் விதி வாக்கியம் இருக்க, அதை ஏற்றுக்கலாமே, நீ ஏன் ஒத்துக்க மாட்டேற? பிரம்மச்சரியம் பரிசமாப்தி கிருஹி பவதி, கிருஹி பூத்வா வனி பவேத், வனி பூத்வா பிரவர்ஜேத். இன்னொரு தடவை கூட சொல்கிறேன் பாருங்க. பிரம்மச்சரியம் பரிசமாப்தி, பிரம்மச்சரியம் முடிஞ்சுட்டுனா கிருஹி பவேத், அவன் கிரகஸ்த ஆசிரமத்தை எடுத்துக்கணும். கிருஹி பூத்வா, சப்போஸ் கிரகஸ்தாசிரமம் முடிஞ்சுட்டுனா வனி பவேத், வானப்பிரஸ்தாசிரமத்தை எடுத்துக்கோ. வனி பூத்வா பிரவரேஜ், சந்நியாசத்தை எடுத்துக்கோ. இப்போ நடுப்பணியில் ஒரு முக்கியமான தீர்மானம் நம்ம பாஸ் பண்ணுறோம். வேறு எங்கேயும் சொல்லாததை இங்கே சொல்லின்னு இருக்கோம். பர்சனல் டச் பண்ணுறோம். இந்த பர்சனல் ஆர்ட் டு ஆர்ட் அப்படின்னு சொல்கிறா இல்லையா, இதுதான். நீ எந்த ஆசிரமத்தில் இருக்க, இனி போகக்கூடிய ஆசிரமம் எதுன்னு நீ பிளான் பண்ணு. ஏதோ பிளான் பண்ணுவ நீ லைஃப்பில். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை நீ எந்த ஆசிரமத்துக்கு, கிரகஸ்தாசிரமே போகிறோம், நான் பூர்வ மீமாம்சக்காரங்கிட்ட சேர்ந்துக்கிறேன், அதுவே கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறியா? அங்கேருந்து வானப்பிரஸ்தத்துக்கு வர போகிறியா, சந்நியாசத்தை எடுத்துக்க போகிறியா? இங்கே தான் கேள்வி. அதாவது பச்சையாக சொல்கிறா, 2ல் 1 சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாள்ல, அதான் இது. இப்படி ஒரு விஷயமானது சொல்லப்பட்டிருக்க. இது ஜாபால உபநிஷத்தில் அவர் கரெக்டாக சொல்லிட்டாரு. பிரம்மச்சரியம் முடித்து கிரகஸ்தன் ஆகின பிறகு வானப்பிரஸ்த,
வானப்பிரஸ்தனம் ஆன பிறகு இறுதியாக கொஞ்சம் உயிர் மிஞ்சிச்சுன்னா சன்னியாசி. கொஞ்சம் டைம் ஸ்பேஸ் இருக்கணும் லைஃப்பில், கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும். அப்படியே சதாபிஷேகம் வரைக்கும் போயிட்டே இருக்கக்கூடாது கர்மத்தில். அதை எடுத்து வைடா 80 சொல்லக்கூடாது. புரியுதா? சதாபிஷேகம் ஆயிடுச்சு, ஓய் தாத்தா சும்மாரு. பேரன் சொல்லுவான், புரியுதா, சும்மா இருக்கே ஒரு நிமிஷம் அப்படின்னு. அதெல்லாம் மற்றவங்களாம் நமக்கு ஆர்டர், வேதம் கட்டளை கொடுக்குறதோ இல்லையோ, நீ வந்து இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்படியே வெளியில் தள்ளு அவங்கள, வெளியில் தள்ளு பரமேஸ்வர், வெளியில் தள்ளிட்டு வெளியில் தள்ளி விளையாட சொல்லு எல்லாரையும். அவனையும் வெளியில் தள்ளு, நீயும் வெளியில். அதனால் இதில் என்கிட்ட ஒருத்தர் ஒரு முக்கியமான கேள்வி கேட்டாங்க. நம்ம 2017 சண்டி யாகம் பண்ணோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். மகா சண்டி யாகம் அயோத்தியில் போய் பண்ணோம். புரியுறதா? அது ஒரு வேகன் ஃபுல்லாக கொண்டு போனோம் ஆகுதி. அதில் புஸ்தகம்லாம் வெளியிட்டோம். ஒரு ஊரில் போய் ஒருத்தன் இன்டர்வியூ பண்ணான். என்கிட்ட வந்தானா அவன் செத்தான். என்ன பண்ணான்னா, யோகி ஆதித்யனார் சன்னியாசி, அவர் ஏன் சிஎம்மாக இருக்கணும்? இந்த கேள்வி. நீங்கள் சனாதன தர்மம் சொல்கிறீங்க இல்லையா, சனாதன தர்மத்தில் சன்னியாசி எப்படி ரூல் பண்ண முடியும், சிஎம்மாக இருக்க முடியும்? ரொம்ப அழகான கேள்வி, நல்ல கேள்வி. நான் இப்போவே ஆதித்யனாருக்கு ஃபோன் பண்ணி அவரை விலக சொல்கிறேன், உனக்கு சிஎம் போஸ்ட்டு கொடுக்க சொல்கிறேன், நீ எடுத்துக்கிறியா? ஐயா நான் போய் மாட்டிப்பேன். நீ எல்லாம் இப்படி ஒதுங்கி இருப்ப, செய்கிறவனையும் செய்யாமல் விட்டுருவேன். முதல்ல இதை புரிய வச்சுட்டேன். அது முதல்ல நீ வந்து ஒன்றுமே உன் வேலையை நீ ஒழுங்காக பண்ண. அப்புறம் அவன் கேட்ட கேள்விக்கு பதில், இன்றைக்கி வந்து 4 ஆசிரமம் என்ன செய்யணுமோ அந்த ஆசிரமத்தினுடைய கடமையை யாரும் பண்ணுறதில்ல. அதுபோல் சன்னியாச ஆசிரமம் கெட்டு போயிருக்கு. அதனால் ஒருத்தர் வந்து எல்லாம் பூர்ணமாக பற்றற்று வேலை செய்கிறதுக்கு வந்திருக்காருன்னா அவரையும் இப்படி பேசி கெடுத்துடக்கூடாது. ஒன்று நீ செய்யணும், இல்லாட்டி அவர் செய்யணும். என்ன சொல்கிறேன்? அவரே செய்யிட்டோம் சாமி சொல்லிட்டு போயிட்டான். புரியுறதா? சண்டி யாகம் பண்ணிவிட்டு வெளியில் வரேன். நீங்கள் யார் சார்பாக இந்த சண்டி யாகம் பண்ணுறீங்க? நீ யார் அப்படி நான் கேட்டேன். நீ ஃபாரினரா அப்படின்னு. நான் வந்து இந்த ஊர் தான், பாரதந்தான் அப்படின்னா. டிரான்ஸ்லேட் பண்ணு, இதெல்லாம் நம்ம ஒத்துமைக்காக பண்ணுறோம், எவன் பண்ணுறா யார் பண்ணுறான்னு கேட்காத, எதுக்காக பண்ணுறான்னு கேளு. அதில் என் பங்கு என்ன, உன் பங்கு என்ன, அப்படி கேளு. அப்புறம் கப்சு. இந்த மாதிரி அபூர்வமாக என்கிட்ட இன்ட்ரிக்கு வந்துடுவான், மாட்டிப்பான். இப்போ ஒருத்தர் சாஸ்திராலயத்தில் வந்தான் போன வருஷம். அவன் மாட்டின்னு திருப்பி அவன் கேட்குறான், அதெல்லாம் பூஞ்ச காலான்னு, அதெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது, ஏதாவது அதுக்கு மேலே இருந்தால் ஏதாவது கேளு அப்படின்னு. நான் மொத்த அரசியலே பூஞ்ச காலான்னு சொல்லிட்டீங்க நீங்கள் அப்படின்னு. அதுதான் உண்மை. ஆச்சரியமாயிட்டான். அதுக்கப்புறம் அவன் பார்க்குற திருஷ்டியாக மாறி போச்சு. புரியுதா? அதனால் இருக்கிறத இப்போ கூட அரசியல்வாதியெல்லாம் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்து யூடியூப்பில் போட்டு என்ன மானத்தை வாங்க போகிறியா? இனிமேல் எதுக்குமே நீங்கள் வந்து ஃபோட்டோ கிட்டோ அலைஞ்சுங்க, எதாவது போட்டு விட்ருவான். புரியுறதா? ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்படிதான் இப்போ கூட இந்த குரூப் ஃபோட்டோ என்ன ஆக போகிறதோ இன்னும் பயமாக இருக்குது. அவன் கோணத்தில் யூஸ் பண்ணுறான்.
இந்த ஒரு ஃபோட்டோவை வேறு வேறு கோணத்தில் யூஸ் பண்ணுறான். புரியுதா? என்ன வேணால் பண்ணுவான் போல இருக்கு. புரியுதா? நம்ம பேசாதெல்லாம் பேசுகிற மாதிரி காட்டுறான். இப்போல்லாம் மாயா வந்து மாயாவோட காலம், இப்போ அவளுடைய காலம், என்ன வேணால் பண்ணுவான். புரியுதா? அதில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ கிரகஸ்த ஆசிரமம் அதுக்கு ஸ்ருதி பிரமாணம் இருக்கிற மாதிரி அநேக ஆசிரமத்துக்கும் அதுக்கு தனியான பிரமாணம் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு பூர்வ மீமாம்சை வந்து அவ்வளோ சுலபமாக இதை ஏற்றுக்கிறதில்ல. ஓகே, நீ சொல்கிறது ஓகே, ஆனால் தெளிவாக சொல்லணுமே. அக்னிஹோத்திரம் வாழ்நாள் முழுக்க சொல்லணும்னு வேதத்தில் சொல்லியிருக்கு. அப்படி அவன் வந்து அவனுடைய மையக்கரு அவன் பிடிச்சிக்கிட்ட ஒரு வேத சொல் வந்து வீராகா ஏஷ தேவானாம் யக அக்னிம் உத்வாசயதே. காலையில் சொன்னேன். அதாவது இந்த கிரகஸ்தர்கள் மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த யஜ்ஜத்தில் ஆப்ளிகேஷன் இருக்கு. அதனால தான் தேவர்களே வாழுகிறார்கள். இப்போ தேவர்கள் வாழ்த்து போயிடும். புரியுறதா? அதனால் இப்படிலாம் வேத வாக்கியம் இருக்கிறது. அதனால் கிரகஸ்தர்கள் மாத்திரம்தான் அக்னி ரிச்சுவல்ஸ் பண்ண முடியும். இப்போ நமக்கு இதெல்லாம் இப்போ படிச்சுட்டு இருக்கோம்ல காலையிலேருந்து, இது வந்து irrelevant பகுதி. ஏன்னா இவன் சந்தியாவந்தனமே பண்ணுறதில்ல. எப்படியோ ஒரு 7000 கந்த சஷ்டி கவசத்தை படிக்க வச்சுட்டோம். அதுவே ஏம்பாடு உம்பாடுன்றது. புரியுதா? இதில் ஒரு சிலது அது கூட படிக்காமல் இருக்குது. அதெல்லாம் கண்டுபிடிச்சி அவமானப்படுத்தக்கூடாது. புரியுதா? ஆனால் இருக்காங்க, அந்த மாதிரி இருக்காங்க. புரியுறதா? ஸோ அந்த மாதிரி இப்போ கந்த சஷ்டி கவசத்தை கொடுத்து அதுலேருந்து ஹையர் லெவலுக்கு இப்போ வசதியாச்சு. இப்போ பகவத்கீதா பாராயணம் பண்ணுற அளவுக்கு நம்ம டீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து அவங்க பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இதில் மேலே செய்தி போகிறதில்ல, நமக்குள்ளரே பண்ணின்னு இருக்கோம். ஆனால் இதனுடைய சக்தி வந்து சூக்ஷ்ம சக்தி, நல்லா வேலை செய்யும். புரியுதா? அப்போ நம்ம வந்து கர்மகாண்டத்துக்கு விரோதி இல்லை, என் கருத்தையும் கேளான்னு சொல்கிறோம் நம்ம. புரியுதா? எல்லாத்தையுமே ஏற்றிக்க, ஏன் ஒத்துக்க மாட்டேன் அப்படி. சாந்தோக்கியம் 2:23:1 ஸ்கந்த ஸ்ருதி, அது திரையோ ஸ்கந்தகா, 3 ஆசிரமம் இருக்கிறது. இது விதி வாக்கியம் இல்லை, பராமர்சிய ஸ்ருதி, விதி இல்லை. ஜாபால உபனிஷத்து 4:2 விதி வாக்கியம் இருக்கு, அநேக ஆசிரம் ஏற்றுக்கோ. ஸ்கந்த ஸ்ருதியை உறுதிப்படுத்துகிற மாதிரி ஜாபால உபனிஷத்து சொல்கிறது. அதனால் அனுஷ்டேயம் அந்த சொல்ல வந்து வியாசாச்சாரியார் கூறுகிறார். இது முதல் 2 சூத்திரத்தினுடைய கருத்தை இது வரைக்கும் நம்ம படித்தோம். இது வரைக்கும் காலையிலேருந்து என்ன படிச்சிருக்கோன்னா, ஃபஸ்ட்டு 2 சூத்திரத்தினுடைய பொருளை விளக்கிறதுக்கு சங்கராச்சாரியர் முயற்சி பண்ணார். அவருடைய முயற்சியில் நானும் கொஞ்சம் பண்ணியிருக்கேன். அந்த முயற்சியில் நீங்களும் கொஞ்சம் பண்ணியிருக்கீங்க. கொஞ்சம் புரிஞ்சுருக்கோன்னு தோன்றுறது, மொத்தத்துக்கு கன்ஃபியூஸ் ஆகிருக்கோம், ஆகாதுன்னு தெரியறது. 4 ஆசிரமம் இருக்குது, எந்த ஆசிரமம்னு சொல்கிறீங்க? அதானே, சுற்றி சுற்றி அங்கே தான் வரீங்க, அது மாத்திரம் புரிஞ்சுடுது. புரியுதா? இது நமக்கு 2 பேருக்குமே புரிஞ்சுத்து. அனுஷ்டேயம் வியாசருடைய வார்த்தையில் சொன்னார். ஸ்கந்த ஸ்ருதி பராமர்சம், ஆனாலும் அது விதிவாக்கியம் வருவதற்கு கண்டிஷன் உள்ளது. எப்படி? இதுதான் பூந்து அடிக்கிறதுன்னு பேர், உள்ள பூந்து அடிக்கிறது. நீ சடனாக என்ன பண்ணணும்னா உள்ளே போய் அடிக்கணும். உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. உங்களுக்கு 1000 பேர் நிற்கிறான் சண்டை, இந்த மலையில், குணத்தூர் மலையில் வெட்டிட்டு வந்துட்டான் இந்த ஊருக்காரன், கொண்டு வந்து போலீஸ் போடுறான். இந்த சினிமாவில் போடுற மாதிரி தான். நம்ம சினிமா எடுத்தான்னு வச்சுக்கேன், த்ரில்லிங்காக இருக்கும்.
அவ்வளோ இன்சிடெண்ட் இருக்கு. சென்னையில் வந்த நண்பர்கள்லாம் வந்து ஆசிரமத்தில் ஜபம் பண்ணிட்டு இருக்காங்க. புதுசு 2015 இப்படிலாம் சினிமாவில் தான் பார்த்துருக்காங்க. நீங்கள் நம்பவே மாட்டீங்க. நான் ஒரே ஒரு ஆள் 1000 பேருக்கு நடுவில் இருக்கேன். ஒன்று ஒன்று கத்துது. போலீஸ் இன்ஸ்பெக்டர் எல்லாம் நீ வந்த நேரத்தில் தான் இதெல்லாம் நடக்கிறது. அவனு வேறு சொல்கிறான். எல்லாமே டைலாக் எழுதி வச்ச மாதிரியே இருக்குது. கத்தியை போட்டான் பாரு அறிவால், இப்படி டங் டங்குன்னு அதெல்லாம் மியூசிக். அது ஒருத்தன் வந்து காலை வெட்டிட்டு தூக்கிட்டு வந்தானுங்க. குற்றுயிர் கொலையுருமா. அதில் வந்து கத்துறது பாரு. அங்கே வெட்டிட்டு வந்த பையன் அறிவால் மடக்கி என் பக்கத்தில் நின்றுருக்கான். என்னை சுற்றி என்ன நடக்கிறதுன்னு நீ உனக்கு புரியணும். புரியுறதா? அப்புறம் யார் குழி பறிப்பான்லாம் சொல்ல முடியாது. அதில் எல்லாருமே ஆப்போசிட் ஆகிடுவான். அதுக்கு நடுவில் வந்து கலெக்டருக்கு ஃபோன் பண்ணேன். இப்போ சண்முகம், இப்போ மாத்திரம் நீ வேனை அனுப்பலை, ஒரு வாணியம்பாடியில் 2 வாணியம்பாடி நடக்கும். வாணியம்பாடி அப்போ கலவரம். அதனால கலெக்டருக்கு புரிஞ்சுட்டு டக்குன்னு அனுப்பிச்சுட்டார். இல்லை நீங்கள் சினிமாவில் தானே பார்ப்பீங்க. ஒரு ஃபோன் பண்ணுவான், உடனே வேன் வரும். சுற்றி அந்த வேனில் என்ன பண்ணுவான்னா நிற்கிறவன் இருக்கிறவன் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போட்டுருவான். அப்புறம் மறுநாள் எல்லாரும் ஆசிரமத்துக்கு வந்து, சாமி நீ தான் காப்பாற்றணும், என் பையன் ஒன்றுமே பண்ணலை, கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. போலீஸ் ஸ்டேஷன் போனேன். நான் போய் அவங்க எல்லாரையும் விட்டுருங்க, அவங்களாம் தப்பு பண்ணாதவங்க அப்படின்னு. இவர் கலெக்டருக்கு வேண்டியவர். புரியுதா? இதெல்லாம் வந்து பல சாகசங்கள் பண்ணியிருக்கிறது. அப்போது நீ பார்த்தீங்கன்னா கர்மம் சொன்னாலே டென்ஷன் இருக்குது. கர்மம் சொன்னாலே அங்கே ஒரு டென்ஷன் இருக்கு. எதுக்கு டென்ஷன்? நீ எதுக்கு போனேங்க? தியானம் பண்ணுறதுக்கு தானே போனேன். கோயில் புரியுதா? அதுக்கு இந்த ஆளு தான் காரணம். எல்லாத்துக்கும் இந்த ஆளு தான் காரணம். யாரு? மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். பாதகம் செய்பவரை கண்டால் மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. இதெல்லாம் வந்து நம்ம சின்ன வயசுலேயே படிச்சுட்டோமா, அது வேற அர்த்தம் வேற தெரியுதா, அதனால சும்மா இருக்க முடியாது. வெரி டிஃபிகல்ட். அதனால தான் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் வரணும் பாரதத்துக்கு, தமிழ்நாட்டுக்கு. புரியுதா? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது. இதில் என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரு விஷயம் கடினமாக இருந்தாலும் அந்த கடினமான விஷயத்துக்குள்ளரே போய் அதை நமக்கு எப்படி சாதகமாக்கலாம். ஸ்கந்த ஸ்ருதி நமக்கு விதி வாக்கியம் இல்லைன்னு சொன்னாலும் அது எப்படி விதி வாக்கியமாக மாற்றலாம். அப்படி இந்த சங்கராச்சாரியார் சொல்கிறார். ஓகே, அவர் என்ன சொல்கிறாரு, இது விதி வாக்கியமாக பண்ணுறதுக்கு அபூர்வத்வே சதி பராமர்சிய வாக்கியம் அபி விதி வாக்கியத்துவேன ஸ்வீகிருத்தம் சக்கியதே. அவங்க சொல்கிற பூர்வ மீமாம்ச விதியிலிருந்து ஒரு விதியை எடுத்துட்டு அவங்க இதெல்லாம் பண்ணிப்பாங்க, கொஞ்சம் மாற்றிப்பாங்க, இப்படி எடுத்துப்பாங்க. அந்த விதியை அவங்களுடைய விதியை பயன்படுத்தி நாம் ஸ்கந்த வாக்கியத்தை விதி வாக்கியமாக மாற்றலாம். சாந்தோக்கிய 2 கொஞ்சம் புரிய நினைக்கிறேன். இது கொஞ்சம் அகடமிக்காக இருக்கும். இது சயின்ஸு சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரி இருக்கும். புரியுதா? 2:23:1 அதில் பிரம்ம சம்ஸ்தகா அமிர்தத்துவம் பவதி, அமிர்தத்துவம் விதி. ஸ்கந்த ஸ்ருதி முக்கிய விதி, பிரம்மனிஷ்டன் மோட்சம் அடைவான், சுதந்திரமான ஆகுவான், விடுதலை அடைவான், அவன் ஃப்ரீடம் அவனுக்கு கிடைக்கும் அப்படி சொல்கிறது. அப்போது
ஸ்ரோத்ரியன்றவன் ஸ்ரோத்ரியன் வகுப்பு எடுக்கலாம், ஆனால் பிரம்மனிஷ்டன் தான் குருவாக இருக்க முடியும். இந்த ஸ்ரோத்ரியனாகவும் பிரம்மனிஷ்டனாகவும் ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி கிடைக்கிறது அபூர்வம். பரீட்சலோகான் கர்மச்சிதான் பிராமணகா நிர்வேதமாயாத் நாஸ்தி அகிருத்த கிருத்தேன தது விஜானார்த்தம் சக முமுக்ஷு குருமேவ அபிகச்சேத். அந்த ஆச்சாரியனுக்கு ஸ்ரோத்ரியம் முக்கியம், குருவுக்கு பிரம்மனிஷ்டம் முக்கியம். ஆச்சாரியனுக்கு ஸ்ரோத்ரியம் முக்கியம். ஒரு ஸ்ரோத்ரியன்கிட்ட விஷயம் தெரிஞ்ச ஆளுக்கிட்ட போய் படிச்சுடலாம். ஆனால் குருவாக இருக்கணும்னா ஸ்ரோத்ரியத்தோடு சேர்ந்து பிரம்மனிஷ்டனாக இருக்கணும். புரியுதா? அப்போ குரு ரொம்ப ரேர். நாட் ஆல் திங்ஸ். இது பரோட்டா மாஸ்டர் கூட இருப்பார். புரியுதா? நான் யோகா மாஸ்டராக இருக்கும்போது ஆத்திரமாக வரும், இவர் பரோட்டா மாஸ்டர், இவர் யோகா மாஸ்டர். எல்லாமே மாஸ்டர் தான். புரியுதா? அப்போது பிரம்மனிஷ்டன் சுதந்திரம் அடைந்தவன். பிரம்மனிஷ்டன் யாரு? சுதந்திரம் அடைந்தவன். அவன் மோட்சம் அடைந்தவன், ஞான நிஷ்டை உடையவன். புரியுதா? ஆத்மன் ஏவ ஆத்மனா துஷ்டகா. தன்னில் தானாக சுகமாக இருப்பான். ஒரே ஒரு டெஸ்ட்டு தான். என்ன டெஸ்ட்டு? ஃபோனை பிடிங்கிடணும். இதை இந்த 17 தான் அந்த இது இருக்குல்ல, அது என்ன ஊர்? மனுஷன் பிறந்த ஊர் நைமிச்சரணத்தில் ஒரு லேடி சொல்லிட்டு போயிட்டா. அந்த அம்மா என்ன சொல்லிச்சு? ஃபோன் வச்சுருக்கவன் சன்னியாசி கிடையாது அப்படின்ட்டு. அடாப்பாவில வந்தேன் பாரு விறுவிறுன்னு. அந்த ஃபோனை பூஜை பண்ணி எல்லாத்தையும் பண்ணி நடு ஆற்றுல போட்டேன், நர்மதில். இன்னொருத்தர் என்ன பண்ணா, ஜி சும்மா நீங்கள் அலோ சொல்கிறதுக்கு மாத்திரம் ஒரு சின்ன பேனா சைஸுக்கு ஒரு ஃபோனு, இந்த வாட்சிக்கு என்ன அப்படியே அதோ நீ ஒரு துளியை பிடிச்சா கூட முடிஞ்சுது கதை. அப்படியே சின்ன ஃபோனு வச்சு, வாட்சி ஃபோனு வச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய ஃபோன் வச்சு, ஸ்பெஷல் ஃபோனே என் கையில் கொடுத்துட்டான். மொத்தம் 24 எலெக்ஷன் முழுக்க எவன் சொல்கிறானோ இல்லையோ என்னால் என் மண்டையில் ஃபுல்லாக ஏறிடுது. அதுக்கு தான் 27 கோயில் வேறு பிரார்த்தனை. அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த ஃபோனு? எப்படி வேலை பண்ணியிருக்கு? 27 கோயிலை சுத்த வச்சிருக்கு. புரியுதா? மலைமலையாக ஏறி இறங்குச்சு. இவர் பிரம்மனிஷ்டனா மலைமலையாக ஏறி இறங்குறாரு. அதுவும் ராத்திரி ஒரு மலையில் இருக்காரு, பகலில் ஒரு மலையில் இருக்காரு. அப்படிலாம் பார்த்துருந்தாங்க. புரியுறதா? அதுதான் பிரம்மனிஷ்டன், சுதந்திரமானவன். புரியுதா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கங்கையில் ஒரு முக்கிட்டு எழுந்தேன். இனிமேல் 400 சீட்டு வரட்டும், 300 சீட்டு வரட்டும், அது பகவான் பார்த்து சொல்லிட்டு 555 சூத்திரத்தை நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். நான் ஷிஃப்ட் ஆகிட்டேன். புரியுதா? என்னோட கூட வந்தான்ல அவன் ஷிஃப்ட் ஆகலை இன்னும். அதான் பிரச்சனை. புரியுறதா? நம்ம அடிக்கடி அப்படி இப்படி டக்குன்னு போயிடும். சுதந்திரமானவன், ஃப்ரீடம். எதை எவ்வளோ பண்ணணுமோ அவ்வளோ பண்ணால் போகிறோம். புரியுறதா? ஸ்கந்த சுருதி கன்க்ளூஷன் பிரம்ம சம்ஸ்தகா அமிர்தத்துவம் பவதி. இது ஒரு புது விஷயம். புரியுதா? இங்கு விதி உள்ளது. அதையே இங்கே பாருங்க, பிரம்ம சம்ஸ்தகா அமிர்தத்துவம் பவதி. இது ஒரு விதி வாக்கியம். அவன் மரணமற்ற நிலையை அடைகிறான். அப்படி விதியாகிறது. இங்கே ஆர்குமெண்ட் என்னன்னா, இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு மற்ற 3 ஆசிரமத்துக்கும் அப்ளை பண்ணு, ஒன்றை வச்சு மற்றதுக்கெல்லாம் அப்ளை பண்ணு.
இதெல்லாம் டெக்னிக். ஓகே, அப்போ பிரம்மனிஷ்டன் விதி உபநிஷத்தில் சொல்லியிருக்கு. 3 ஆசிரமத்துக்கு அதை சேர்த்துக்கோ. இதுதான் சங்கரனுடைய மேதா விலாசம். அதனால தான் நேராக சங்கரனை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டேன். இவ்வளோ அறிவு எங்கேருந்து எங்கே எடுக்கிறார் பாரு. சந்நியாச ஆசிரமத்தில் விதி இருக்குது, அந்த விதியை வச்சுக்கிட்டு 3 ஆசிரமத்தில் விதி இருக்குன்னு ஸ்கந்த சுருத்தியை வச்சுக்கோ. இதில் என்ன இருக்கிறது? ஜாப்பால சுருத்தி உனக்கு பிடிக்கலையா? ஸ்கந்த சுருத்திலே இப்படி பண்ணிக்கோ அப்படின்னு இவர் சொல்கிறார். தேர்ஃபோர் பராமர்ஷம் அனுவாதம் இது ஸ்ருதியில் ஸ்கந்த ஸ்ருதியில் வராது அப்படி ஆர்கியூ பண்ணுறாரு. பிரமாண வாக்கியம் இத்தியர்த்தா. நீங்களும் என்ன சொல்கிறீங்கன்னா, சுவாமி ராத்திரி ஆயிடுச்சு, நாங்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் ஒத்துக்கிறோம், ஏற்றுக்கிறோம். இதுதானே ஸ்கந்த ஸ்ருதி விதி வாக்கியம்னு சொல்கிறீங்க. ஏக ஆசிரமம் கிடையாது, சதுர்த்த ஆசிரமம் சொல்கிறீங்க. அதானே நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். முதல்ல நாங்கள் இப்போ ஒத்துக்கிறோம், அப்புறம் கடைப்பிடிக்கிறோமா இல்லையான்றத பின்னாடி எதிர்காலம் சொல்லும், வரலாறு சொல்லும். புரியுதா? இப்போ சங்கரருடைய ஆர்கியூமெண்ட்டு மற்ற 3 ஆசிரமங்களுடைய அஜெண்டா இருந்துகிட்டே இருக்கும். எவ்ரி பர்சன் பார்த்தீங்கன்னா ஒரு, நான் அவர் போனதை பற்றி சொல்லலை, நான் சொல்லும் போது அவர் போயிட்டார், நான் என்ன செய்வேன்? அது எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் வேணும்ல. எவ்ரி பர்சன் ஒரு அஜெண்டா வச்சுருக்கான். புரியுதா? எதுவுமே இல்லாமல் நிச்சலமாக இருக்கிறவனை பார்க்கறது ரொம்ப ரேரஸ்ட்டு. எங்கள் சன்னியாசி ஒருத்தர் இருந்தார். சாமி 5 கோடி மாத்திரம் வந்துட்டுனா நான் எங்கேயும் சுத்த மாட்டேன், அப்படியே தியானத்தில் இருப்பேன். நான் என்ன சொன்னேன், சாமி நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டேட்டஸ் இருக்கீங்க, நீங்கள் சும்மா அதானி அம்பானி அவன்லாம் சும்மா லோக்கல் ஃபெலோ, அவனே 500 கோடி 10,000 கோடி வச்சுருக்கான், நீங்கள் ஒரு 15 கோடி வைங்க. அப்படியே சொல்கிறீங்க? நிஜமா அப்படின்னு சொல்கிறீங்க? ஆமாம் சுவாமி நிஜமாக தான் சொல்கிறேன். உடனே நீங்கள் நம்பவே மாட்டீங்க. அவர் அடுத்ததுலேருந்து அந்த வேத நெறி புக்கில் 15 கோடிக்கு டார்கெட் வச்சுட்டார். என்ன பிரயோஜனம்? ஆசிரமத்திலே சமாதி இல்லை, வெளியில் வச்சுட்டாங்க சமாதியை. இதுக்கு மேலே ஒரு உதாரணம் வேறு எங்கேயுமே கிடைக்காது. உனக்கு கிரகஸ்தத்தில் மாத்திரம் இல்லை, போய் சன்னியாசிக அதே கதி தான். புரியுதா? சேர்த்துக்கவே மாட்டான். சும்மா சாதாரணமாக செத்து இருந்தால் உள்ளர சமாதி வச்சுருப்பா. கோவிட்டில் பண்ணினதுனால கோவிட்டு பிடிச்சிக்கும். புரியுதா? கொரோனா பிடிச்சிக்கும். தும்மல் கூட தும்மக்கூடாது. நாட்டில் சுதந்திரமே போயிடுச்சு. தும்புறதுக்கு கூட அச்சுன்னு பண்ணால் ஒரு மாதிரி பார்ப்பான். அந்த மரண பிராந்தி இருக்க, எதை தொடுறதுக்கு பயம். அவன் வீட்டு சவுத்தை தொடுறதுக்கு கூட பயம். பாத்ரூமில் எதையுமே தொட மாட்டான். பாத்ரூம் உள்ளே போகிறல அப்படியே நேராக குடிச்சு நேராக வந்துடுவான். நான் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போவேன். நான் அப்போ தான் கோவிட்டு இதில் கேன்சருக்கு அது எதோ ஒட்டி அனுப்புவான் வந்தவங்களாம் கவுண்ட் பண்ணுறதுக்கு. நான் அப்படி காட்டுவேன், ஒட்டு. ஐயா நான் ஒட்டக்கூடாது, அது ஒட்டிக்கும். எது? கொரோனா ஒட்டிக்கும். அம்மா வயசாகிடுச்சு, சரி நீ ஒட்ட இல்லைன்னா பரவாயில்ல நான் போகிறேன். போகக்கூடாது, அப்போ விட்டு இல்லைன்னா விடு, எதையா ஒன்றும் செய்யணுன்னு. ஏன் சாவுக்குறாக்கி லோக்கல் அப்படி தான் சொல்லுவான். அது வந்து என்னை பார்த்த உடனே அவர் வராருடி, இதில் ஃபஸ்ட்டு மோதல் இருக்கும், புரியுதா? அப்புறம் சாதல் இருக்கும், அப்புறம் ஜாலியாக பேசுகிறோம்ல. இவர் ஒருத்தர் தான் ஜாலியாக பேசுகிறாரு, ஹாஸ்பிட்டல் முழுக்க ஒரே சீரியஸ்.
புரியுதா? எல்லோரும் நம்ம போயிட்டு உள்ளே போய் அந்த கொரோனா கோவிட் டயத்தில் ஒரு கலகலகலன்னு உள்ளே போயிட்டு வந்துடுது. நமக்கு பயம் இல்லை. ஏன்? பர்த்து டெத்து பிராரப்தத்தில் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோ. பர்த்து டெத்து கோவிட் கொரோனாவில் இல்லை. அதனால தான் நம்ம உயிரோடு இருக்கோம். எவன் வேணும் செத்து போனாலும் நம்ம சாகலையே. ஏன்? ஏன்? நடுப்பயனில் வந்து சதுர்த்த ஆசிரமம் கேட்கணும். ஒரு காலத்தில் இல்லைன்னா கூட நீ சன்னியாசி ஆகணும். புரியுதா? அதுக்காக உன்னை பிழைக்க வச்சிருக்கான். எத்தனையோ பேர் போயிட்டான். புரியுதா? நல்லா இருந்தோம் போயிட்டானா டேப்பா நம்ம எப்போ போகிறோம்? தேதி குறிடா, தேதி பாரு, நல்ல தேதியாக பாரு அப்படின்னு நம்ம கையில் கிடையாது. புரியுறதெல்லாம் உனக்கு? நம்மளை பிழைக்க வச்சிருக்கான்னா ஏதோ ஒரு விஷயத்துக்கு பர்பஸுக்காக நம்மளை வச்சுருக்கான். அதனால் நீங்கள் எல்லாரும் ரொம்ப உத்தமமான பிறவி எடுத்திருக்கீங்க. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரம்ம சம்ஸ்தகா அமிர்தத்துவம் பவதி. அப்போ பிரம்ம சம்ஸ்தகன்னா என்ன? அதிலேயே இருக்கணும். ஸ்தக எப்படி ஒருத்தன் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் எப்போ பார்த்தாலும் பணத்திலேயே இருக்கானோ அதே பழைப்பாக இருக்கான், அதையே நினைப்பான். அப்படியே எப்படி போட்டால் எப்படி ஆகும், இது போட்டால் எப்படி ஆகும், அதில் எப்படி போட்டால் எப்படி ஆகும். அவனுக்கு ட்ரீம் கூட அப்படி தான் வரும். சொர்க்கம்னு ஒரு சினிமா எடுத்தான், பணம் வந்து கொட்டுற மாதிரி இருக்கும். நான் ஃபஸ்ட்டு நாளே போயிட்டு வந்தேன் அந்த படத்துக்கு. புரியுதா? ஏன்னா சொர்க்கம் இல்லை, ஒரு அனுபவஸ்தன் சொல்கிறேன் நான். மறுக்க முடியாது. புரியாதா? அதனால் இதை எல்லாத்தையும் நீ தாண்டி திருப்பி உள்ளர வர அகநோக்கி பயணம் பண்ண. புரியுதா? ஆர்கியூமெண்ட்டு சந்நியாசத்தில் மாட்டதான் இருக்கும். சன்னியாசிக்கு எதுவுமே கமிட்மெண்ட் இருக்காது. கமிட்மெண்ட்டு இருக்கிற மாதிரி தெரியும். சப்போஸ் அது நடக்கலைன்னு வச்சுக்கோ, ஓகே அவ்வளோதான், ஜஸ்ட் ஃபன். ரியலி புரியுதா? அதுக்கு பேர் சந்நியாசம். புரியுதா? நோ கமிட்மெண்ட். ஆனால் கமிட்மெண்ட் தான் புரியலை, தாஞ்சி புரியலை. அப்படியே உயிரை விட்டு வேலை பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க. இது மாத்திரம் வந்துட்டுன்னா ஜாலியாக இருக்கலாம். ஜாலியோ ஜாலி. புரியுதா? என்ஜாய். என்ஜாய்னா என்ன அர்த்தம்? என்னுடைய ஜாயின்னு அர்த்தம். என்ஜாய். புரியுதா? உன் ஜாய் இல்லை, என்ஜாய். அதனால் this is non-committed pursuit is called anushtanam. Committed pursuit is called nishtha. இன்னொரு தடவை சொல்கிற பாருங்க. Non-committed pursuit is called anushtanam. Committed pursuit is called nishtha. அப்போ சங்கரர் நிஷ்டான்னு இங்கே சொல்கிறது என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப டென்சிட்டிவாக சொல்கிறார், ஆழ்ந்த பொருளில் சொல்கிறார். இந்த வேல் வச்சுருக்கார் இல்லையா முருகன், அது கூர்மையாக இருந்து அகன்று ஆழ்ந்து இருக்கிறதுக்கு பேர் தான் வேல்னு பேர். புரியுதா? அப்படி இருக்குது இவருடைய அறிவு. அப்போது இந்த வேர்டு கவனி. நிஷ்டா என்றால் கமிட்டட் பர்சியூட். கமிட்டட் பர்சியூட். கமிட்டட் பர்சியூட் என்று அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ரைம் டைம் பர்சியூட். ப்ரைம் டைம். எனக்கு வந்து ப்ரைம் டைமில் ஜெயா டிவியில் கொடுத்தாங்க, நீங்கள் வந்து யோகாவில் எடுங்கல்ல, தேவையில்லை அப்படி சொல்லிட்டு நான் பல இடத்துல நான் மறுத்துருக்கேன். அதில் இது ஒன்று. ஏன்னா பாப்புலர் ஆகிடக்கூடாதுன்னு. பாப்புலர் ஆகிட்டா என் ஃப்ரீடம் போயிடும். புரியுறதா? அதுக்காகவே இவ்வளோ தூரத்துக்கு நான் வந்திருக்கேன்னா நான் ஃப்ரீடமாக இருக்கேன். நான் எங்கேயுமே இதுவும் ஆகலை. இப்போ ப்ரைம் டைம்ன்றது நல்ல காலையில் நேரமெல்லாம் இருக்கும் இல்லையா, ப்ரைம் டைம்.
prime time pursuit only duty. Prime time pursuit only duty. Only duty means sannyasa asrama. The sequence varudha paru. Nishtana committed pursuit. Committed pursuit na prime time pursuit. Prime time pursuit na only duty. Only duty means sannyasa asrama. Sannyasa asramaku ஒரே டியூட்டி தான், வேற எந்த அஜெண்டாவும் கிடையாது, வேற எனி அஜெண்டா நோ கிடையாது, எதுவுமே கிடையாது. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வேதாந்தம் வேதாந்தம் வேதாந்தம். அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி, இதுதான் அவன் சொல்லுவான். அயம் ஆத்மா பிரம்ம. ஆச்சரியமாக வருவான். நீங்கள் எது பேசினாலும் அப்படி சுற்றி கொண்டு வந்து நிறுத்துறீங்களே, அதுதானே இருக்கு, வேற என்ன இருக்கு? நான் என்ன பேசினாலும் அப்படி தான் பேசுவேன், புரியுதா? அப்போ தேர்ஃபோர் பிரம்ம சம்ஸ்தகா அப்படின்னா என்ன அர்த்தம்? சங்கரர் பொருள்படுத்துவது சந்நியாசி. எப்படி கொண்டு வராரு பாரு, பிரம்ம சம்ஸ்தகா பிரம்ம நிஷ்டகா அப்படின்னா யாரு? சந்நியாசி. சந்நியாசி மாத்திரமே ஒரே தத் சிந்தனம் தத் கதனம், ஒரே சிந்தனை ஒரே எண்ணம், வேற எதுவுமே இருக்காது. இப்படி கிரகஸ்தனுக்கு சொல்ல முடியுமா? காலையில் எழுந்துக்கும் போதே ஏகப்பட்ட ப்ராப்ளம். ஆனால் சில பேர் எஸ்கேப் ஆயிட்டான். துளசிதாசர், அருணகிரிநாதர் இவெல்லாம் எஸ்கேப் ஆயிட்டான், புரியுதா? கடுமையான அந்த இதில் இருந்தான் கிரகஸ்தத்தில், அங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டான். அருணகிரிநாதர் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டா. அருணகிரிநாதர் பாடின பாட்டு இருக்குல்ல, திருப்புகழை பாட பாட வாய்மணக்கும், புரியுறதா? அவ்வளோ பாடல் பாடிட்டான். அப்படின்னா அவனுடைய பாடி மைண்டு சென்சஸ்ஸு எல்லாமே முருகனை தவிர வேற எதுவும் தெரியாது, முருகனை தவிர வேற எதுவும் தெரியாது, அப்படிப்பட்டவன். தேர்ஃபோர் இதை சகஜமாக ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னன்னா, இதில் வானப்பிரஸ்தா சந்நியாசம் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது. வானப்பிரஸ்தா ரெடி டு சந்நியாசம். வானப்பிரஸ்தத்தில் உபவாசம் இருக்கணும், கண்டதை சாப்பிடக்கூடாது, எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணணும். அப்புறம் மௌனத்தில் கண்டதை பேசக்கூடாது, எதை பேசுகிறோமோ அதை பேசினா போதும், மீதி எக்ஸ்ட்ராலாம் பேசக்கூடாது, புரியுதா? இப்போ எவனா இந்த வடிவேலு இது காமெடிலாம் போடுவாங்க, அதை பேசினா நமக்கு ஒரே அரிப்பாகும். நம்ம அதை சொன்னோம் போனோம் சொல்லிட்டேன்னா சன்னியாசியில். சில பேர் பேசுவோம்ல, அப்படியே கம்முன்னு கேட்டுக்கணும், ஏன்னா பிராரப்தம் உங்ககிட்ட நான் மாட்டிக்கிட்டேன்னு. இதெல்லாம் கேட்கணும், என் தலையை எடுத்துடா சொல்லு, அப்படியும் பொங்கக்கூடாது, கம்முன்னு இருக்கணும். நீ தான் கேட்கலையே, அப்புறம் என்னத்துக்கு பொங்குற? அப்போ கேட்குறேன்னு அர்த்தம். அதனால ஸ்கந்த ஸ்ருதி 2:23:1 பிரம்ம சம்ஸ்தகா, சங்கரர் எடுத்துக்கொள்ளக்கூடிய பொருள் சந்நியாசி. அவனது லௌகீக கடமையோ வீட்டு கடமையோ சமுதாய கடமையோ அவனுக்கு ஒரே ஒரு டியூட்டி தான் இருக்குது. காலையில் கட்டோபனிஷத்து, மத்தியானம் பிரஷ்ன உபனிஷத்து, சாயந்தரம் மாண்டூக்கிய உபனிஷத்து, ராத்திரி நிர்வாண சதகம் பாடிண்டே தூங்கி விடுவான், நிர்வாண சதகம், புரியுதா? இவ்வளோ தான் லைஃப். அதனால் வேற நீ யோசிச்சு பாரு, எதிர்ச்சா லாப சந்துஷ்டகா,
எவனாவது கொடுத்தான்னா சாப்பிடுவான், கொடுக்கலன்னா ஓகே அப்படின்றான். புரியுறதில்ல? இப்படி ஒரு லைஃப் இருக்கு, ஓய் லைஃப் இருக்கு, அதை நீ எடுத்துக்கோ. புரியுதா? அதனால ஏனக்கேன ஆச்சன்ன, எந்த உடையும் அவனுக்கு சரி பிரச்சனை கிடையாது. ஏனக்கேன ஆசிரித்தகா, எந்த உணவு வேணா எடுத்துக்கலாம். கோச்சேன சாயிர்ச்ச, எங்கே உறங்கிறது, எங்கே வேணா சாஸ்திரத்துக்கு கூட உறங்கலாம். புரியுதா? இதுதான் யதி தர்மத்தை சங்கராச்சாரியர் சொல்கிறாரு. அவனுக்கு விருப்பமெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்படி இருக்கும், இன்றைக்கி இப்படி இருக்கும். சடனாக வந்து சென்னையில் இருப்பேன், சடனாக இங்கே இருப்பேன். புரியுதா? அப்படியும் உங்களுக்கு வந்து அட்மாஸ்பியரே மாறி இருக்கும். ஒன்று விஸ்தாரமாக இருக்கும், இன்னொன்று அப்படியே கூண்டுக்குள்ளே போட்டால் புறா மாதிரி இருக்கும். புரியுறதா? ஒரு புறா வேறு அங்கே விட்டுட்டு வந்திருக்கோம். அதனால் இதெல்லாம் அப்படி தான் இருக்கும். அப்போ யுவர் லைஃப் வந்து மாடரேஷன் பண்ணிக்கோ. சதுர்த்த ஆசிரமத்துக்கு வேண்டியது படிச்சுக்கோ. மெதுவாக வந்து உன்னை தகுதி பண்ணியிருக்கிறது என்ன பண்ணியிருக்க? கந்தர் சஷ்டி கவசத்திலிருந்து பகவத்கீதா பாராயணத்துக்கு உன்னை ப்ரொமோட் பண்ணியிருக்கிறது. இந்த பாராயணத்துக்கு வந்துட்டேன்னா எல்லாமே கரெக்டான வழிக்கு போயிடும். அப்படி சொல்லி நாம் இந்த விதி வா தாரணவத்து அதனுடைய பொருளை காலையில் ஃப்ரெஷ்ஷாக தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி நாம் இதோட பூர்த்தி பண்ணுவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாத் பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.